நீங்கள் ஏதோ ஒரு புதிய ஒரு ஒரு செயல் ஆரம்பிக்க போறீங்க, ஒரு தொழில், ஒரு வேலை, ஒரு புதிய மனசு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் ஒரு சிலருக்கு வந்து அது பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம், அல்லது அது பற்றி ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், அது அவங்களுக்கு இயலாத காரியமாக இருக்கலாம். அப்படின்ற சூழ்நிலையில வந்து அதை யார்ட்டையுமே சொல்லாதீங்க. நீங்கள் என்ன செய்ய போறீங்க யார்ட்டையுமே சொல்லாதீங்க. செய்ய ஆரம்பிங்க. செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் 3 ஸ்டேஜ் நீங்கள் தாண்டியலாம். அதில் வந்து அவங்களுக்கு இயலாத, முடியாத, புரியாத விஷயம். அப்போ வந்து ஒரு ஏளனம், கேலி, கிண்டல் இருக்கும் முதல்ல. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதை தாண்டி வரணும் நீங்கள். 2வது ஸ்டேஜ் வந்து எதிர்ப்பு. இந்த ஏளனத்தையும் கேலி கிண்டலையும் தாங்கிட்டீங்கன்னா எதிர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த எதிர்ப்பையும் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அப்புறம் தான் ஏற்றுக்கொள்ளப்படல ஒரு ஸ்டேஜ் வரும், ஏற்றுக்குவாங்க. அப்படியே ஏற்றுக்காட்டுன்னு அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. ஏன்னா அந்த பூமிக்கு வந்திருக்கிறது இறைவன் உங்களுக்கு கொடுத்த பணியை செய்ய வந்திருக்கீங்க. எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை, ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி மனிதர்கள் அப்ரூவல், எல்லாரோட அப்ரூவல் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்ய வெற்றி கிடைக்கும். கடல்ல தத்தளிக்கக்கூடிய ஒரு ஓடம் கூட என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு கரையில் போய் சேர்ந்து டைமா நம்பிக்கையோட இருந்துச்சுன்னா இந்த நம்பிக்கையோட உங்கள் பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் நீங்களும் கரையேறுவீர்கள், வெற்றி வகை சூழ்வீர்கள். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம்.